பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தெய்வ பயம். இந்த வாரத்திலே சங்கீதங்களின் புஸ்தகம் 128 அதிகாரம் 1 கர்த்தருக்கு பயந்து ஒரு நல்ல நடக்கிறவன் எவனோ ஒரு பாக்கியவான். கர்த்தருக்கு பயப்படைய பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயந்து நடக்குதல் மிகுந்த ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்துவிடும். அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார். ஆனால் கர்த்தருக்கு பயந்தவர்களோ ஞானத்தை அவர்கள் வாஞ்சிக்கிறார்கள். அவரே நமக்கு ஞானமாக இருக்கிறார். கிறிஸ்துவே நமக்கு, மெசியாவே நமக்கு ஞானமாக இருக்கிறார். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆம், கர்த்தர் கிருபை காத்திருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். கர்த்தர் மகிமை உண்டாவது. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருந்து எல்லா காரியங்களுக்கும் தப்பி வைத்து கொண்டு போவார். நீதிமொழியில் 19:23 சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு எதுவானது, இதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. கர்த்தர் மேன்மை உண்டாவதாக. அப்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் செட்டிங்கிலே ஆரோக்கியம் இருக்கும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஆம், இந்த வார்த்தையும் அப்படிதான் தேவனாயத்தை நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தருக்கு இந்த நாமத்துக்கு நாம் பயப்படுகிற பயம் நமக்கு இருக்கட்டும். நீதியின் சூரியனுடைய வெளிச்சத்திலே நாம் நடக்க உதவி செய்வார். ஆம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறையாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் 1000 தலைமுறைகளை தன் பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆம், அவருடைய இரக்கத்தின்படி கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். அப்போஸ்தலர் 10:35 சொல்கிறது, எந்த ஜனத்தில் ஆயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறார். மகிமை உண்டாகும். அவருக்கு பயந்து நீதியை செய்ய வேண்டும். அவருடைய தேசத்தில் மகிமை வாசமாயிருக்கும்போது ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமயமாக இருக்கிறது. ஆம், கர்த்தருடைய ரட்சிப்பு அது நித்திய ரட்சிப்பு, நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க வைக்கிறது. அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்து உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த ரட்சிப்பை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவது. கர்த்தருக்கு பயந்தவர்களும் மனுப்புக்கு முன்பதாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிற நன்மை அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அதை சங்கீதக்காரர் கண்டுகொண்டார். கர்த்தர் மகிமை உண்டாவது. அதே நன்மைகளை நாமும் சுதந்திரிக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு இருக்கட்டும். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் சமயவாடைய கர்த்தருடைய ரகசியம் அவர்கள் பயந்தவர்களே இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஆம், கர்த்தர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆமேன்.